தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக வெளியாகி இருந்தது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களுடைய ரிவ்யூஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா செலிப்ரிட்டிஸுமே எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தாங்க சங்கீதா விஜய் அவர்களும் விஜயினுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு உடனே அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லணும். குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு வகையில் சோகத்தை கொடுத்திருந்தாலுமே கூட எல்லாருக்குமே அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் தான் இருந்துச்சு. பல பிரச்சனை பல சிக்கல்களை தாண்டி ஒரு வழியாக படம் பார்த்திங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே நிறைய விஷஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் சங்கீதா விஜய் அவர்களும் படத்தை பார்த்துட்டு உடனே அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் விஜயனுடைய கடைசி படம் இல்லையா, அதனால் எல்லாருமே சிறப்பாக வரவேற்றிருந்தாங்க. அதனால் என்ன காரணம் அப்படின்னா விஜய் கடைசியாக திரையில் இதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் தான். எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. எல்லாருக்குமே விஜயனுடைய ரசிகர்களுக்கு மட்டும்தான் இந்த எமோஷ்னல் இருக்குது அப்படின்னு கிடையாதுங்க. ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனால ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. அதே விஷயத்தை தான் சங்கீதா விஜய் அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் உண்மையிலே எல்லாருக்குமே எமோஷ்னல் கனெக்டிங்காக தான் இருக்குது, நமக்குமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு கடைசியாக நமக்கு பாய் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ விஜய்க்கு எல்லாருமே லாஸ்ட்டாக பாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இனி அவரை தேட்டர்ஸ்லேயோ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டையே கலக்க போகிறாரு அப்படின்றது மட்டும் யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க. ஸோ அவர் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை பார்த்துட்டு உடனே சங்கீதா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, சந்திரசேகர் ஷோபா மேம்க்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா விஜயனுடைய லாஸ்ட் ஆக்டிங்காக இருக்க போகுது இந்த படம். அவர் ஒரு படம் லாஸ்ட்டு படம் அப்படின்னாலுமே கூட ரொம்ப தரமான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. உண்மையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. விஜயுடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு எல்லாரும் ரசித்து பார்க்குறாங்களே அப்படின்ற சந்தோஷத்தை விட மாமனாருக்கும் மாமியாருக்கும் சங்கீதா இதை பற்றி பேசுனது தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா மருமகள் பேசின விதம் அப்படி இருந்தது. ஏன்னா விஜய் ப்ரைஸ் பண்ணி தான் அவங்க பேசியிருந்தாங்க. விஜயோட ஆக்டிங்கை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா விஜய் அவர்களுக்குமே டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது. ஸோ 2 பேரும் இனி சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்ருக்காங்க. இந்த நிலையில் சங்கீதா இந்த மாதிரி பேசுகிறது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக மாமனாருக்கும் மாமியாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சங்கீதா பேசுனதை பார்த்துட்டு. ஒருவேளை இதனால் என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய டிவோர்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக ரொம்ப சந்தோஷமாக மருமகள் பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயந்தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குன்னே சொல்லணும். ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னு அறவே வெறுத்துட்டு நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பெருமைகளை நம்ம பேசும் பொழுது எல்லாருக்குமே ஒரு யோசனை வருது. ஸோ ஒரு வேளை சங்கீதா விஜய் அவர்கள் மனம் மாறி திரும்பவும் இணைந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சங்கீதா விஜய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவருடைய கடைசி படம் தரமான ஒரு படமாக எடுத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு மேலே அவர் நடிக்க போகிறது கிடையாது. அவர் மக்களுக்காக ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் அவங்க மாமனார் மாமியார்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசுனதை கேட்க கேட்க அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் இணைந்து வாழ்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் சங்கீதா விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கக்கூடிய வினோத் அவர்களும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். ஏன்னா ஜனநாயகன் படம் லாஸ்டான ஒரு படம், விஜய் அவர்களுடைய படம். இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு யோசித்தப்போவே விஜயை வச்சு தான் எடுக்க போகிறேன் அப்படின்றப்போவே அஜித் சார் கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இது வினோத் அவர்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ அஜித் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கடைசி படம் விஜயை வச்சு எடுக்கிறீங்க, ஸோ ரொம்ப நல்லா எடுங்க அப்படின்னும்,
அது மட்டும் இல்லாம என்ன பேசியிருந்தாருன்னா, இன்னொரு விஷயத்த சொன்னது தான் வந்து வினோத் அவர்களுக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க. சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வச்சு எடுக்கக்கூடிய படம் வந்து ரொம்ப வந்து இதா இருக்கும். லாஸ்ட் படம் அப்படின்றதுனால நிச்சயம் நெறைய பிரச்சனைகள் வரும். அதுவும் உங்களுடைய ஸ்டோரி வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா வந்து பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். இருந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது. தைரியமா வந்து எடுங்க. ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு நெனைச்சாலும் தயங்கவே தயங்காதீங்க. பயப்படாம எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்ஸுமே நான் வந்து குடுப்பேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லபடியா வந்து வெளியாகணும் அப்படின்னு அஜித் சார் வந்து பேசியிருந்திருக்காரு. அந்த விஷயத்தையும் இயக்குனர் வினோத் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. என்னதான் தளபதி அப்படின்னு திரையில வந்து போட்டிகள வந்து போட்டுட்டு இருந்தாலுமே கூட, பர்சனலா பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குங்க. ஸோ நல்ல நட்போட வந்து இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தளபதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து திரையில மட்டும்தான். சினி ஃபீல்டில மட்டும்தான். வெளியிலலாம் அப்படி 2 பேருமே வந்து இருக்கிறது கிடையாது. சொல்லப்போனா இனிமேட்டுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா தளபதி சார் தான் திரைய விட்டே வந்து போயிட்டாரு. இனிமேட்டுக்கு வந்து நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இனி யாரும் வந்து தளபதி அப்படின்னு போட்டியே வந்து போட மாட்டாங்க. இந்த வாரே வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்பு என்னைக்கும் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்த நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் பத்தி இந்த படத்துல வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கனெக்டிங்கா, ரொம்ப வந்து எமோஷ்னலா இருந்துச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு. நெறைய அமைச்சர்கள்லாம் போய் படம் பார்த்துருக்காங்க. எல்லாருமே வந்து கண்ணீர் வடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு வந்து பாய் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேட்டுக்கு பார்க்க முடியாது அப்படின்னு. கடைசி படத்த வந்து எல்லாரும் ரசிச்சு பார்த்துருக்காங்க. விஜயனுடைய லாஸ்ட் மூவிய எல்லாரும் வந்து எப்போதும் நெனச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி தான் இந்த ஒரு படத்த வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து அந்த படத்த வந்து பார்த்துருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்த பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜனநாயகன் படத்துல வந்து என்ன காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது? நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, மறக்காம அத வந்து ஷேர் பண்ணுங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் அப்படின்னு ஒரு தனியான ஒரு இருக்கும். ஸோ அப்படிதான் ஜனநாயகன் திரைப்படமும். இந்த படத்த பத்தி பார்த்துட்டு ஒவ்வொரு செலிபிரிட்டீஸும் ரிவ்யூ குடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டுருக்காங்க. அதே மாரி எல்லாருக்கும் வந்து அந்த லாஸ்ட் படம் அப்படின்றதுனால அந்த எமோஷனல் இருக்கு. எல்லாரும் வந்து விஜய் சாருக்கு வந்து பாய் பாயும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் விஜய் அவர்களுக்கு பாய் பாய் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.